திருவாரூரில் கைவினை கலைஞர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்குகிறார். தமிழ்நாட்டில் மற்றொரு ஸ்பெக்ட்ரம் போல நடந்த கல் குவாரி ஊழல், கோடி கோடியாக குவித்த நபர்கள் முன்ஜாமீன் கேட்டு மனு. தேசோ மாநாட்டிற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து திமுக வழக்கு, உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல். விவசாயிகள் தான் நாட்டின் முதலாளிகள் என்பதை உணர்ந்து திட்டங்களை அரசு தீட்ட வேண்டும், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் இன்று திருவாரூர் தெற்கு வீதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்களுக்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் விவசாய பெருமக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். அதன் பின்னர் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த், விவசாயிகள் சேற்றில் இறங்கி வேலை செய்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற நிலை இருக்க விவசாயிகளின் நலனில் அதிமுக அரசுக்கு கொஞ்சம் கூட அக்கறை காட்டுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிமுக அரசு அமல்படுத்திய வரலாறு காணாத மின்வெட்டால் விவசாயம், தொழில்துறை ஆகியவை அடியோடு முடங்கியுள்ளதாகவும் கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். என்னுடைய நேரடி பார்வையில ஜெயலலிதா சொன்னாங்க, என்னுடைய நேரடி பார்வையில கரண்ட் வரும். அப்ப 8000 கோடி 2000 மெகாவாட் மின்சாரம். அங்க போயிட்டு வந்தேன் திருநெல்வேலி, விசாரிச்ச ஒரு செங்கலை கூட நடல. நன்றாக புரிஞ்சுக்கொள்ள. ஆனா மக்களை ஏமாத்துகிற திட்டம். நேத்து சொல்றாங்க தூத்துக்குடியில ஒரு கொதிகலன் கெட்டு போச்சு, கிட்டத்தட்ட 450 மெகாவாட் இல்லைங்கிறான். ஆக இப்போ இங்க கேட்டா 12 மணி நேரம் விவசாயத்துக்கு தரேன்னாங்க. 12 மணி நேரம் விவசாயிகள் கேட்டா 12 மணி நேரம் கரண்ட் வருது. ஆனா லோ வோல்டேஜ், அதாவது லோ வோல்டேஜ்னா அந்த மின்சார இயக்கம் குறைவாக வருது. எனக்கு இப்ப இவங்களா சும்மா புதுசா ஒரு தமிழ் வார்த்தை சொல்றேன். எனக்கு லோ வோல்டேஜ், லோ வோல்டேஜ்னா எல்லாருக்கும் புரியும். லோ வோல்டேஜா கரண்ட் வரும். கரண்ட் வந்தா போன ஆட்சியில எப்படி மிஷின் இந்த மாதிரி, அதாவது தண்ணி மோட்டர் டப்பு டப்புன்னு வெடிச்சது, அது மாதிரி லோ வோல்டேஜ் வந்தோன்னா எல்லாரும் போடுறாங்க, டப்பு டப்புன்னு வெடிச்சு. கச்சத்தீவை மீட்க தாம் டெல்லியில் போராட்டம் நடத்தியதாக கூறிய கேப்டன், கட்டுமரத்தில் ஏறிச் சென்று கச்சத்தீவு அருகே போராட்டம் நடத்தவும் தாம் தயார் என தெரிவித்துள்ளார். தாம் பட்டினி கிடந்தாலும் அடுத்தவர்களுக்கு சோறு போடும் விவசாயிகளை அரசியல்வாதிகள் பந்தாடுவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் வேதனை தெரிவித்தார். 2016 தேமுதிக தான் ஆட்சியை பிடிக்கும் என்றும் அப்போது விவசாயிகளை தாம் நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை நீக்க முடியும் என்றும் கேப்டன் உறுதியளித்தார். ராமநாதபுரத்தில் கச்சத்தீவை நீங்க கச்சத்தீவை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். நான் தான் டெல்லி வரைக்கும் போய் உண்ணாவிரதம் இருந்தவன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் டெல்லி வரைக்கும் போய் உண்ணாவிரதம் இல்ல. டெல்லி வரைக்கும் நம்ம தான் உண்ணாவிரதம் போயிருந்தோம். யாரும் இல்ல. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேருங்க. இப்ப பேசுவீங்க, அப்புறம் திடீர்னு கவர்மெண்ட் பயமுறுத்தினா இல்ல நீங்க வராதீங்க. எத்தனை மீனவர்கள் சங்கங்கள் இருக்கு நான் பார்க்காதான். என் கட்சிக்காரங்க அதுல இல்லாதான். சங்கத்துக்கு பயந்து கம்மன் இருப்பாங்க. என்ன ஏன்டா வரேன்னு சொன்னீங்களே என்ன நான் கேட்டா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன். ராமநாதன் தைரியமாக மீட்டிங்ல கேட்டா கச்சத்தீவை பத்தி பேசுங்க, நான் பேசுறேன். நீங்க நான் கட்டுமரம் ஏறி வரவும் தயார், போராட தயார். வர முடியுமா உங்களால உடனே அரசாங்கம் சொன்னா பயந்து கூட உட்கார்ந்து. நான் கூட்டு போனேன் டெல்லிக்கு அவர்களையும். ஆனால் என்ன கூட்டு போய் என்ன பிரயோஜனம்? மன்மோகன் சிங்கே பயந்தார், நான் இப்ப பார்க்கல. அடுத்த 2014 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் ஆட்சி பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். இது ஆணவ பேச்சு இல்ல, அன்பான பேச்சு. நான் இன்னைக்கு சுத்துற மாதிரி அன்னைக்கும் சுத்துறனா இல்லையான்னு பாருங்க. யாராவது சுத்த முடியுமான்னு பார்ப்போம். நான் ஏழை மக்களோட மக்களாக தான் இருப்பான் இந்த விஜயகாந்த்.
இன்னைக்கு நீங்களும் இருக்கத்தான் போறீங்க. பத்திரிகை நம்பர் என்ன இந்த விஜயகாந்த் பார்க்கத்தான் போறீங்க. இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் VSK பழனிவேல், தஞ்சை மாவட்ட செயலாளர்கள் டாக்டர் ராமநாதன், டெல்லி சாமிநாதன், மாநில மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிலையில் திருவாரூர் தெற்கு வீதியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்களுக்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கிய மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் கேப்டன் விஜயகாந்த் தனது சொந்த பணத்திலிருந்து இதுவரை 1,80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வாரி வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நடந்து வந்துள்ள கல்குவாரி ஊழல் மற்றொரு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் போல் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மதுரை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல பகுதிகளில் கல்குவாரிகள் அமைத்து முறைகேடாக அவற்றை வெளிநாடுகளுக்கு அனுப்பி கோடி கோடியாக சம்பாதித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 175 கிரானைட் குவாரிகள் அரசு அனுமதியுடன் உள்ளன. தற்போதைய மத்திய அமைச்சர் ஒருவரின் மகனும் இந்த கல்குவாரியில் சம்பந்தப்பட்டு பெரும் அளவில் நிதியை சுருட்டியிருக்கிறார். இவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது இப்போது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. 12 வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் 175 கல்குவாரிகள் அனுமதி பெற்று நடந்தாலும் அனுமதி பெறாத கிரானைட் குவாரிகள் ஏராளமாக உள்ளது என்கிறார்கள் அப்பகுதி மக்கள். அதிமுக ஆட்சியிலும் பின்னர் வந்த திமுக ஆட்சியிலும் தற்போது மீண்டும் வந்துள்ள அதிமுக ஆட்சியிலும் கிரானைட் ஊழல் என்பது மிக பெரும் ஊழலாக நடந்திருக்கிறது. 20 ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த ஊழலில் பல்வேறு அதிகாரிகளுக்கு மட்டும் 35,000 கோடி ரூபாய் வரை கப்பம் கட்டப்பட்டிருக்கும் என்று மேலெழுந்த வாரியாக கணக்கு சொல்கிறார்கள். இதில் திமுக, அதிமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பது இப்போது அம்பலமாகியுள்ளது. அதிகாரிகள் இப்போதுதான் விழித்துக் கொண்ட மாதிரி நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளார்கள். இதனால் பல பேர் கிரானைட் குவாரிகளை பூட்டிவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். மேலப்பட்டி என்ற இடத்தில் புறம்போக்கு நிலத்தில் கற்களை வெட்டி எடுத்து குவித்து வைத்திருக்கின்றனர். நடவடிக்கை தொடர்வதால் அந்த கற்களை எல்லாம் புதைத்து வைத்து விட்டதாக தெரிகிறது. குவாரி பகுதிகளில் தொழிலாளர்கள் தங்க அமைக்கப்பட்டிருந்த செட்டுகள், சமையல் கூடங்கள் ஆகியவற்றை இடித்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல் ஏமாற்றி வருகிறார்கள் இந்த ஊழலில் சிக்கிய முக்கிய புள்ளிகள். இந்த ஊழல் பற்றி தற்போது விசாரணை தொடங்கியிருப்பதால் முக்கிய நபர்கள் கைது செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. தாங்கள் கைது செய்யப்படலாம் என்று கருதும் மத்திய அமைச்சர் ஒருவரின் மகன் உள்ளிட்ட சிலர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கிரானைட் குவாரிகளில் தற்போது சோதனை நடைபெறுகிறது. என்றாலும் கல் குவாரிகளில் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்துள்ள இந்த நபர்கள் தற்போது ஆட்சியாளர்களை பணத்தின் மூலம் சரிகட்டுவது சுலபம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். திமுக நடத்தும் டெசோ மாநாட்டிற்கு அதிமுக அரசு தடை விதித்திருப்பதால் அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒரு அரங்கில் 12ஆம் தேதி திமுகவின் டெசோ மாநாடு இலங்கை தமிழர்களுக்காக நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆரம்பம் முதலே இந்த மாநாடு குழப்பமாக இருந்தது. தனி ஈழம் கேட்பதாக கூறினார்கள். தனி ஈழ கோரிக்கையை வலியுறுத்தக்கூடாது, அப்படி வலியுறுத்தினால் அது அஸ்ஸாம், காஷ்மீர், நாகாலாந்து போன்ற வன்முறை உள்ள இந்திய மாநிலங்களிலும் பிரச்சினைகளை உருவாக்கும் என்று கருணாநிதியிடம் மத்திய அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து அந்த கோரிக்கையை கைவிட்டதாக கருணாநிதி அறிவித்தார். மாநாட்டின் நோக்கம் என்ன என்பது திமுக தொண்டர்களுக்கும் தெரியவில்லை, மற்றவர்களுக்கும் புரியவில்லை. இந்நிலையில் மாநாட்டு விவகாரம் நீதிமன்றம் வரை போய் இப்பிரச்சினையில் போலீசார் முடிவெடுக்கலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. மாநாட்டிற்கு அனுமதி மறுத்து போலீசாரும் அறிவிப்பு வெளியிட்டனர். தற்போது திமுகவினர் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி மாநாட்டிற்கு அனுமதி பெற முயற்சித்து வருகிறார்கள். அவசர வழக்காக இந்த வழக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி பால் வசந்தகுமார் இதை விசாரிக்க இருக்கிறார். இலங்கை தமிழர்களின் நலனுக்காக மட்டுமே இந்த மாநாடு நடைபெறுவதாக வழக்கில் திமுக தெரிவித்துள்ளது. விவசாயிகள்தான் நாட்டின் முதலாளிகள் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி தஞ்சையில் நேற்று நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விவசாயிகள்தான் நாட்டின் முதலாளிகள் என்று கூறினார். கிராமங்கள் முன்னேறினால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்று தெரிவித்த அவர் அனைவருக்கும் உணவளிப்பது கலப்பையும் விவசாயிகளின் வியர்வையும் தான் என்று தெரிவித்தார்.
கேப்டனும் சரி, நானும் சரி, விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் தான் என்பதை எப்போதுமே பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருவருமே கிராமத்தில் இருந்துதான் இன்னைக்கு சென்னைக்கு சென்று இருக்கிறோம் என்பதை பெருமையாக தான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்றைக்கு நமது கிராமங்கள் முன்னேறுகிறதோ அன்றைக்குதான் இந்த தமிழகம் முழுமையாக வெற்றி பெற்றது என்று வரலாறு படைக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நமது தமிழ்நாடு விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பூமி, விளைநிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பூமி. ஒரு மனிதனின் கண்கள் எப்படி இரண்டு இருக்கிறதோ அதுபோல நமது மக்களின் வளர்ச்சிக்கு விவசாயம் தான் முதலில் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பணி நெசவாளர்களுக்கு உண்டு. விவசாயமும் நெசவும் இரண்டும் எப்பொழுது மாபெரும் வளர்ச்சி காண்கிறதோ அன்றைக்குதான் நமது கழகமும் சரி மிகவும் சந்தோஷமா இருக்கும். நமது தமிழ்நாடும் வளர்ந்ததாக சரித்திரமாக இருக்கும். கேப்டன் செய்யும் பல்வேறு மக்கள் நல பணிகளை பார்த்து வியப்படைந்த முதல்வர் ஜெயலலிதா பல்வேறு திட்டங்களை அறிவிப்பதாகவும் 50 வருட கட்சியும் 40 வருட கட்சியும் கேப்டனின் திட்டங்களை பின்தொடர்வது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் குப்பை மேடாக காட்சியளிப்பதால் டெங்கு, மலேரியா போன்ற விஷ காய்ச்சல் பரவி ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 7 வருஷமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கண்டு காப்பி அடித்து ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே புரிந்து கொள்ளுங்கள். 7 ஆண்டுகள் தான் நடக்குது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஆனாலும் ஆண்ட திமுகவுக்கும் ஆளுகின்ற அதிமுகவுக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்து காப்பி அடிச்சு உங்க திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறத நினைச்சு உண்மையிலேயே வெட்கப்படுகிறோம். இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? நமது கேப்டனுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் கிடைத்த வெற்றி என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க அறிவிக்கிற திட்டம் எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்தில் அறிவிக்கிறது. முந்தானத்து நீங்க ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. மாநகராட்சி நகராட்சி வளர்ச்சிக்கு 750 கோடி ஒதுக்குனாங்க. யார பார்த்து? நம்ம கேப்டனை பார்த்து. மக்களுக்காக மக்கள் பணி மூலமாக ஒவ்வொரு மாநகராட்சி நகராட்சி தெருக்களை சுத்தப்படுத்துறது, இங்க பேருந்து ஆலைகளை சுத்தம் படுத்துறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எல்லா பணிகளையும் நம்ம ஆட்கள் எடுத்து செய்யறாங்க. இளைஞர்களை மக்கள் பணியில் ஈடுபடுத்தி வரும் கேப்டன் விஜயகாந்த் அதன் மூலம் நாட்டு மக்களை நல்வழிக்கு அழைத்து செல்வது தமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்பதாக தவறான தகவல்களை யோகா குரு பாபா ராம்தேவ் கூறி வருவதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள வங்கிகளில் கோடிக்கணக்கான ரூபாய் கருப்பு பணம் பதுக்கி வைத்துள்ளதற்கான தகவல்கள் எங்கிருந்து ராம்தேவுக்கு கிடைத்தது என்றும் திக் விஜய் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். பண மோசடி செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு உள்ள நிலையில் அது குறித்து பதிலளிக்க அவர் மறுத்து வருவதாகவும் திக் விஜய் சிங் தெரிவித்துள்ளார். पहले तो वो कहते हैं कि हजारों लाख करोड़ काला धन विदेशों में है. उसकी जानकारी उन्हें कहां से मिली? दूसरा, देश में जो काला धन है उसको निकालने के बारे में वो कभी कुछ बात नहीं करते. तीसरी बात यह है कि स्वयं उनको मनी लॉन्ड्रिंग एक्ट में नोटिस मिला हुआ है, उसका जवाब नहीं दे रहे हैं. வலுவான லோக்பால் மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மத்திய அரசு மீட்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில்